உங்களுக்கு முன்னர் பல சினிமா கவிஞர்கள், குறிப்பாக கண்ணதாசன் போன்றவர்கள் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு படு தோல்வி அடைந்த நிகழ்வுகள் ஒரு அனுபவமாக இருந்தும் கூட, நீங்கள் தென்றல் வரும் திரைப்படத்தை எந்த தைரியத்தில் தயாரிப்பதற்காக இறங்கினீர்கள்? உங்களுக்கு அந்த படத்தை தயாரிப்பதற்காக எந்த தைரியங்கள் பின்னால் இருந்து உங்களை இயக்கின? முட்டாள்தனம் தான். எப்போதுமே நாம் புத்திசாலியாக இருப்பதில்லையே, ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே வழுக்கி விடுவதில்லையா? அது மாதிரி தான் நண்பர்கள் சில பேருக்கு நான் உதவி பண்ண வேண்டிய ஒரு நிலை நேர்ந்தது. 13 ஆண்டுகளாக திரையுலகத்திலே போராடி கொண்டிருந்த சில பேருக்கு நான் முன்னிருந்து என்னுடைய தயாரிப்பை முன்னிறுத்தி செயல்பட்டால்தான் சில பேருக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலை நேர்ந்தது. அவர்கள் என்னை எப்படியோ இறக்கி விட்டார்கள். ஆனந்த விடனிலே ஒரு முறை என்னை பேட்டி கண்டபோது, சொந்தமாக ஒரு திரைப்படம் தயாரிப்பதில்லை என்று உங்களுடைய வாழ்க்கையின் விரதங்களில் ஒன்றாக அறிவித்திருந்தீர்களே, நீங்கள் எப்படி இப்போது படம் தயாரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், நானாக தயாரிக்கவில்லை, நான் தயாரிப்பாளனாக ஆக்கப்பட்டேன் என்ற பொருளில அவர்கள் எனக்கு பின்னே நடக்க தொடங்கினார்கள். வேறு வழி இல்லாமல் நான் முன்னே நடக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னேன். அதுபோலத்தான் நேர்ந்தது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் மிகுந்த தொல்லைகளையும் துயரங்களையும் சந்தித்த கதை அது.